மூன்றாவது ஆண்டவர் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை சொல்லுகிறார். 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்கள், முதல் வசனத்தில் இயேசு படகில் ஏறினார். மத்தேயு எழுதுகிறார் சீசர்கள் ஃபாலோட் ஹிம். மார்க் அந்த இடத்திலே சொல்லுகிறார் இயேசு சீசர்களை பார்த்து சாயங்கால வேளையில் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். Jesus did not say that you go first then I will come after that. நீங்க முதலாவது போங்க நான் பின்னால வருவேன் என்று இந்த இடத்துல சொல்லல. Let us go to the other side of the sea. கடலின் அக்கறைக்கு நாம் கூட போவோம் என்றால் அர்த்தம் என்னவென்று சொன்னால், கடல்ல ஒரு ஃபியூரியஸ் சுழல் காற்று எழும்பிருக்கு, அலைகள் இருக்கிறது. ஆனா இயேசு முதலாவது சொன்ன வார்த்தை என்ன? Let us go. நாம போவோம் என்று சொன்னால் அர்த்தம் என்னவென்று சொன்னால், in this travel I am with you. பிரச்சனை நீங்க சந்திக்கலாம், பிரச்சனை வந்திருக்கு, ஆனா உங்க நடுவில் உங்க மத்தியில பிரச்சனையான இந்த டிராவலா இருந்தாலும் I am with you. அதான் அர்த்தம். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவர் அர்த்தம் சொன்னா I am with you in this travel. In the time of tempest Jesus was with them literally. Amen. In the same boat, in the same situation. இதை நாம் மறக்க கூடாது. நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தனியாக அல்ல, கர்த்தர் உங்க கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசிக்கிறோம், அவர்கள் நெருக்கத்தில் அவர்களோடு அவர் நெருக்கப்பட்டார். இஸ்ரவேலர் நெருக்கப்பட்ட போது இயேசு எங்கேயோ போய் இல்ல, அவர்களோடு அவரும் நெருக்கப்பட்டார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரச்சனைகளை சந்தித்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? பவுலே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தீங்கு செய்கிற மக்கள் உண்டு, ஆனாலும் ஒருவரும் உனக்கு என்ன செய்வதில்லை? தீங்கு செய்வதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கொரிந்து பட்டணத்திலே பவுலுக்கு தீங்கு விளைவிக்க அநேக திட்டமிட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மக்கள் தீங்கு செய்ய திட்டமிட்டிருப்பதை அறிவேன். But I am with you. Fear not. பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:17 சொல்லுகிறார், நான் முதலாவது விசை உத்தரவு சொல்லுகையில் என் நண்பர்கள், என் fellow workers எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். All had forsaken me, but Jesus was with me. அந்த இடத்திலே பார்க்கும்போது but Christ was with me and helped me. ஆண்டவரோ எனக்கு துணை நின்று எனக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், let us go. நாம் இணைந்து போவோம். So in the time of trouble you must think one thing, you are not a lonely man, your God is with you. Amen. If you remember this truth, your problem will be solved. நீங்க தனித்தவர்கள் என்று நினைத்தால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். நான்காவதாக ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லும்போது அக்கரைக்கு போவோம். Let us go to the other side of the sea. அக்கரைக்கு போய் சேருவோம் என்ற ஒரு கேரண்டியை ஆண்டவர் சீசர்களுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். Jesus gave them the promise of the guaranteed arrival of the destination. கப்பல் அந்த 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 போமா அந்த இல்ல, ஒரு பைலட் இடத்திலே நாம ஏறும்போது ஸ்தோத்திரம், இந்த இடத்துக்கு நான் போக இருக்கிறேன், போய் சேருமா என்று கேட்டாச்சுன்னா, சேஃபா போய் கொண்டு சேர்ப்பீங்களா கேட்டாச்சுன்னா எல்லாரும் கோவப்படுவா. இந்த டிரைவர் எடுத்து எத்தனை மணிக்கு போய் சேரு என்று கேட்கலாம். சரியா போய் சேருமா என்று கேட்டால் அவர்கள் மேல் கோபித்துக் கொள்வார்கள். இயேசு சொல்றாரு,
நீங்க கண்டிப்பாக உங்க கூட இருக்கிற நீங்க அக்கறைக்கு என்ன செய்வோம், போவோம். ஆண்டவர் இந்த இடத்திலே நீங்க போய் சேர வேண்டிய அந்த டெஸ்டினேஷன்ல போய் சேருவீர்கள் என்ற வாக்குறுதியை தெளிவாக அவர்களிடத்தில் சொன்னார். Nobody can give you the assurance of the arrival of the destination, but Jesus அக்கறைக்கு போவோம் என்ற ஒரு கன்ஃபர்மேஷனை அவர்களுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் நெருக்கமான சூழ்நிலையிலே பிசாசாலும் மனுஷர்களாலும் வரக்கூடிய எந்த போராட்டமாயிருந்தாலும் அவைகளில் தப்பி செல்வதற்கான ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்களை நமக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்கிறார். சத்துரு உனக்கு எதிராக ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் என்ன செய்வான், ஓடி போவான். உன் சத்துரு, யுவர் எனிமி. இன்னும் நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி தூதர்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கட்டளையிட்டிருக்கிறார். சாத்தானால வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்களை ஏற்கனவே தந்திருக்கிறார். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நீங்கள் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜெயிப்பதற்கான வாக்குத்தத்தங்களை ஆல்ரெடி Jesus has given us. ஆகையினால வெற்றியும் சோதனையின் மேல் ஜெயமும் நமக்கு நிச்சயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தில். ஆனால் அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். போன பாதையில் நெருக்கங்கள் வரலாம். ஆண்டவர் ஒரு முறை DL மோடி இடத்தில் ஒரு சகோதரி வந்து, நான் ஆண்டவருடைய அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை பயப்படும் நாளில் நான் கர்த்தரை நம்புவேன் என்ற வாக்குத்தத்தத்தை சொல்லி பெருமிதம் கொண்டார்களாம். நீங்கள் அதை சங்கீதம் 53:3 அப்பொழுது DL மூடி அவர்கள் அந்த சகோதரியை பார்த்து சொன்னாராம், ஸ்தோத்திரம், நீ சொன்ன வாக்குத்தத்தத்தை விட மேன்மையான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஏசாயா 12:3 சொன்னாராம், கர்த்தர் என் ரட்சிப்பு, ஆகையால் 12:2 வாசிங்க. ஏசாயா 12:2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். அந்த சகோதரி பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன். அதுவும் வாக்குத்தத்தம் தான். What time I am afraid I will trust in the Lord. That is one of the promise. ஆனா DL மோடி அவர்கள் குறித்த அது ஒரு வாக்குத்தத்தம் தான். அதுல என்ன சொன்னாரு, இதோ தேவனின் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். பயப்படும் போது நம்புவேன், பயப்படாமல் கர்த்தர் மேல் எப்படி இருப்பேன், நம்புவேன். சோ இங்க அக்கறைக்கு போவோம் என்ற அற்புதமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அந்த இடத்துல 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது மார்க்கு 4:39 வாசித்து பார்க்கையில், ஆண்டவர் காற்றையும் கடலையும் என்ன செய்தார், அதட்டினார், அங்கே ஒரு அமைதல் உண்டாயிற்று. ஏன்னா அவர் மனதிலே ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு எண்ணமும் பயமும் இருந்தது. ஆனால் அது அப்படி அல்ல என்பதை ஆண்டவர் அந்த இடத்திலே ஸ்தோத்திரம் அதட்டினார். ஸ்தோத்திரம், அங்கே ஒரு அமைதல் உண்டாயிற்று. அவர்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன்ல போய் சேர்ந்தார்கள் என்று they arrived at the land of Gennesaret என்று லூக்கா 8:26 வாசிக்கிறோம். இந்த கெனசரேத் நாட்டுக்கு சென்று அங்கே அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். குறிப்பாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல சாத்தான் இவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு பிரயாணத்தில் தடை செய்து இவர்களை அழிக்க முற்பட்டாலும், இவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய தடை செய்ய முற்பட்டாலும், ஒரு பிரச்சனையை உருவாக்கினாலும் அது அவனால் கூடாமல் போயிற்று. தேவன் அவர்களை கொண்டு அல்லது அவர்களுக்கு தேவனுடைய கிரியைகளை சாத்தானால் தடுத்து நிறுத்த முடியவில்லை.
கெனசரேத்துல போய் சேரக்கூடாது. அங்கே இருக்கிற அசுத்தாவியை அவர் துரத்தக்கூடாது. ஒருவேளை இயேசுவை சமுத்திரத்திலே அழித்து விடலாம் என்ற எண்ணத்தில் பிசாசு அந்த காரியத்தை செய்திருந்தாலும் ஸ்தோத்திரம், அவனுடைய எந்த தந்திர முயற்சிகளை கர்த்தர் முறியடித்து அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். சாத்தான்'s tempers could not hurt them, not nor disturb the goal of the travel. அதாவது ஆண்டவர் செய்ய நினைத்ததையும் நாம ஆண்டவருடைய சித்தத்தில் இருந்து செய்யக்கூடிய எதையும் தடுக்கவும் அழிக்கவும் சாத்தானால் என்ன செய்யாது? என்ன செய்ய சொல்லுங்க? கூடாது. தேவன் செய்ய நினைத்ததை தடுக்க யாராலும் முடியாது. யோசேப்பை ஆண்டவர் உயர்த்த திட்டமிட்டிருந்தார். சகோதரர்கள் மூலமாய் பிசாசு அவளை அழிக்க முற்பட்டு எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டாலும் சாத்தானாலும் சகோதரரால் முடியல. கர்த்தர் அவனுக்கு செய்ய நினைத்ததை கச்சிதமாய் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். செருபாபேலின் தேவாலயத்தை கட்ட தடைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை அனுமதித்த போது பெரிய ராஜாவால் கூட தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆகையினால பிரச்சனைகளை சந்திக்கும் போது நீங்க ரொம்ப மனக்கலக்கம் அடையாதபடி இயேசு அதே கப்பல்ல இருந்து எவ்வளவு ஒரு அமைதலாய் இருந்தாரோ அதுபோல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை அறியத்தக்கதாக மன தெளிவுள்ளவர்களாயிருங்கள். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெரியாக தெரியும். நீங்களே மனம் குழம்பி விட்டால், அடிக்கடி சொல்வேன், உங்க மன குழப்பத்தில் ஆண்டவரே உங்களுக்கு திறந்த வாசலை உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிற சோர்ஸை கண்டுபிடிக்க தெரியாது. ஆகையினால பிரச்சனை நேரத்தில் புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். Pray to God. ஸ்தோத்திரம். Believe in Jesus. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் உங்க கூட இருப்பதை நினைத்து கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்களை மேல் நம்பிக்கையாருங்கள். கண்டிப்பாக இந்த சூழலை கர்த்தர் மாற்றுவார் என்று நம்புங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை தடுக்க சத்துருவால் முடியாது. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அனுக்கிரகம் செய்யும். இந்த வாரத்தின் நாட்களை ஆசீர்வதித்து தார். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய கிருபை இரக்கம் உண்டாவதாக. பெரிய காரியங்களை செய்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.